அனைவருக்கும் வணக்கம். சிவி பயணவாளிகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். போன காணொலியில் நம்ம பார்த்தோம்னா இந்த ஆர்டிக் பகுதியில் பனிக்காலத்தில் எப்படி நம்மளை பனி அடித்து துவச்சி எடுக்குதுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த பனிக்கட்டி விடுதிக்கு போனோம். இந்த காணொலியெல்லாம் பார்க்காதவங்க கீழே இணைப்பு கொடுத்துருக்கேன், அதை போய் நீங்கள் பார்த்துட்டு வந்துடுங்க. அதாவது பனிக்கட்டிலேயே செஞ்ச விடுதி, உணவகம், அப்புறம் நம்ம ஆர்டிக் பகுதியில் பனிக்காலத்தில் எப்படி பனி அடித்து பயங்கரமாக பெய்யுது, இதெல்லாம் தனி காணொலியில் இருக்குது. கீழே போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஆர்டிக் பகுதியிலேயே வாழக்கூடிய ஒரு பழங்குடி மக்கள் இருக்காங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா சமி மக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்கெல்லாம் வந்து எப்படி கூடாரம் அமைச்சு அந்த காலத்தில் இருந்தாங்க. ஏன்னா இப்போ நமக்கு வந்து மின்சாரத்தை வச்சு நமக்கு சூடு பண்ணிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அப்போல்லாம் அவங்க எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இதில் பார்க்க போகிறோம். வாங்க காணொலியில் போவோம். இந்த சமி மக்கள் பார்த்திங்கன்னா மொத்தமாக 65,000 ஒரு 85,000 பேர் இருக்காங்க. இவங்க வந்து ஸ்வீடன், நார்வே, பின்லாந்து, ரஷ்யா ஆகிய நாடுகளில் வடக்கு பகுதியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்குன்னே தனி மொழி குடும்பம் இருக்குது, சமி மொழி குடும்பம். அதில் வந்து 7-8 மொழிகள் இருக்குது. இவங்க தனியாகவே வந்து கொடி வச்சுருக்காங்க இவங்களுக்குன்னு. அது போக இந்த நாடுகள்லாம் இவங்களுக்குன்னு தனி பாராளுமன்றமே இருக்குது. ஸ்வீடன், பின்லாந்து, நார்வேல சமி பாராளுமன்றம்னே தனியாக ஒரு பாராளுமன்றம் வச்சு இயக்கிக்கிட்டு இருக்காங்க இந்த நாடுகளில். இந்த மாதிரி தான் வெறும் குச்சி அடுக்கி வச்சுட்டு சுற்றி வந்து அந்த மான் தோலை வச்சு போர்த்திட்டு உள்ளே நெருப்பு போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இதே தான் அப்படியே நெருப்பு போட்டு உட்காருவானுங்களா? இதுனா இவ்வளோ சின்னதாக இல்லை, இதே பெருசாக்கி இந்த அளவுக்கு வச்சுருப்பானுங்க. அவனுங்க நீட்டு மரங்களை வெட்டி அப்படி உயரமாக வச்சுருப்பாங்க. கும்பலாக தானே அவங்க தூங்குவாங்க. இவங்களோட முதன்மை தொழிலே இந்த துருவ பகுதியில் இருக்க மானை வளர்க்குறது தான். அவங்களோட கூடாரம் எப்படி இருக்குன்றதுக்கு பாருங்களேன். அந்த காலத்துலலாம் எப்படி இருந்திருப்பாங்க. இப்போ இவ்வளோ இது சூடு பண்ணுறதுக்கு அது இதெல்லாம் இருக்குது, மின்சாரம் இதெல்லாம் இருக்குது. எப்படி அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா அதுக்கு ஒரு சான்று இங்கே இருக்குது. இதில் பாருங்கள், செயற்கையாக எதுவுமே இது சூடு பண்ணுறது கிடையாது. வெறும் இந்த மரம், பலகை, அதுக்கு பின்னாடி வந்து போத்திருக்கிறது அந்த மான் தோல், அவ்வளோதான். இவ்வளோ சூடு வருது பாருங்கள். இந்த நெருப்பை வச்சு இவ்வளோ சூடாக உண்டு பண்ணி இங்கே வச்சுருக்காங்க. உள்ளே வந்து ரொம்ப சூடாக நல்லாவே இருக்குது. அதாவது இங்கே தூங்கலாம், ரொம்ப கதகதப்பாக நல்லா அருமையாக இருக்குது. பயங்கரமாக இருக்குது பாருங்கள். இந்த இருக்கையெல்லாம் குளிரக்கூடாதுன்னு அந்த இதை வச்சுருக்காங்க. உண்மையாக அந்த மான், கலைமானோடைய தோல் அப்படியே பதப்படுத்தி அதை இதுவாக்கி இருக்கைக்கு போட்டிருக்காங்க உட்கார்றதுக்கு. இந்த மக்களுடைய பாரம்பரிய விஷயங்கள், இந்த தைலம், எண்ணெய், அதை உருவகப்படுத்துகிற மாதிரியான பொம்மை, இந்த மான் கொம்பெல்லாம் வைக்கிறாங்க. ப்ளீஸ். இந்த துருவ பகுதியில் இருக்க கலைமான் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் மற்ற மான்களை விட. இங்கே அதை இன்றைக்கி பார்க்க முடியுமான்னு நமக்கு தெரியல, பார்ப்போம். இந்த மான் தோலை வச்சே அப்போல்லாம் எப்படி காலை நீ செஞ்சு போட்டுக்கிட்டாங்க. இந்த குளிருக்குன்னு போட்டிருக்காங்க பாருங்கள். நிறைய இந்த மாதிரி தோடு, தொங்கட்டான்னு ஆரம்பித்து என்னென்னவோ வச்சுருக்காங்க. எல்லாமே இங்கேயே செஞ்சது. இந்த குளிக்கிறதுக்கான வழுவை கட்டி, அதுக்கப்புறம் முகப்பூச்சு, அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் தேநீர் வச்சுருக்காங்க. இது வந்து நம்ம சாதாரணமாக குடிக்கிற தேநீர் மாதிரி இல்லாமல் நம்ம ஊரில் இந்த ஆவாரம் பூ தேநீர்லாம் வச்சுருக்கோம்ல, அந்த மாதிரி இந்த ஊரில் இருக்க ஒரு இலையை வச்சு அதை வச்சு தேநீர் செஞ்சுருக்காங்க. அப்படியே இந்த இங்கே பாருங்கள், இது ஒரு மரத்தோடைய பொடி. இங்கே இருக்கிற ஒரு மரம், அதை வந்து நம்ம வந்து இப்போ சுடு தண்ணியில் கலந்து குடிக்கலாம், இல்லை மேலே பூசிக்கலாம். அந்த மாதிரி எல்லா விஷயமுமே வந்து இங்கே இருக்கிற பொருட்களை வச்சு, இங்கே இயற்கையாக கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு இவங்களுடைய பொருளாதாரத்தை வந்து வளர்த்து எடுத்துருக்குறாங்க. நம்ம ஊரில் இப்போ நம்ம ஊர் பொருட்கள்னு சிலதை பயன்படுத்துவோம்ல, அந்த மாதிரி எல்லாம் இப்போ பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. இவங்களோட பொருளாதாரம் மொத்தமுமே இதை அடிப்படையாக வச்சு தான் இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே அந்த மான் கொம்பில் செஞ்ச அந்த ஒரு வழக்கு, அப்புறம் இந்த இனிப்பு வெதுப்பி எடுக்கிற கரண்டி, அப்புறம் இந்த மூடியை திறக்கிறதுக்கு எல்லாமே வந்து இந்த மான் தோல், மான் கொம்பு, இதுதான் இவங்களோட மொத்த பொருளாதாரமுமே. அதை நோக்கி ஆனால் நல்லா சிறப்பாக செஞ்சுருக்காங்க எல்லாமே. இங்கே பாருங்கள், அந்த கோப்பையெல்லாம் இருக்குது. இங்கே பாருங்க, மான் கொம்பில் பிகில் செஞ்சு வச்சுருக்காங்க. ஆனால் விலைலாம் ரொம்ப அதிகம்டா. இதுக்கு 350 ஸ்வீடிஷ் குரோனர், கிட்டத்தட்ட 3000 ரூபாய் கேட்குறானுங்க ஒரு பிகிலுக்கு. எல்லாமே ஆனால் விலை ரொம்ப அதிகமாக தாங்க இருக்குது. சும்மா ஒரு இது சாவி கொத்துலாம் 175 குரோனராம். மானை முதன்மைப்படுத்தி தாங்க இங்கே எல்லா வியாபாரமும். அதுவும் இந்த கலைமானை வச்சு தான். ஒவ்வொரு மானும் கிட்டத்தட்ட 150 கிலோ வரைக்கும் கூட இப்போ வளருமா. நல்லா பெருசாக இருக்குது. அந்த மாதிரி அந்த மானை இதெல்லாம் பார்க்குறதுக்கு வந்து இங்கே பெரியவங்களுக்கு 250 ஸ்வீடிஷ் குரோனர் கொடுத்தா உள்ளே போய் அந்த மானை பார்க்கலாம். மானை பார்த்து அதுங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறது, கூட விளையாடுறது, அந்த மாதிரி செய்யலாம். இந்த மாதிரி இங்கே சாப்பாடெல்லாம் கொடுக்குறாங்க, குடிக்கிறதுக்கும் கொடுக்குறாங்க சூடாக. 300 குரோனரு கிட்டத்தட்ட எல்லாமே 250-300 குரோனர் தான். எல்லாம் அந்த கலைமானோட உணவு தான்.
நல்லா சூடாக இருக்குதுங்க. என்ன சொல்கிறாங்க? பேஸ்ட்ரீஸ் அந்த மாதிரி பண்ணுறாங்க. ஓ, இங்கே வந்து சும்மா அந்த மாதிரி அதான் தின்பண்டங்கள் நொறுக்கு தீனி தாங்க வச்சுருக்காங்க. இப்போதைக்கு சாப்பாடு எதுவும் இல்லையா? இவர் கேட்டுக்கிட்டு இருக்காரு உள்ள நம்ம அந்த வண்டியில் போகணுன்னா அந்த மாதிரிலாம் எவ்வளோ ஆகும், இப்போ எதுவும் திறந்துருக்கா என்னன்னு விசாரிச்சுட்டு இருக்கோம். இந்த ரெயின்டியர் இதில் ஒரு மீனை பிடிச்சி அப்படியே சுட்டு சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும். பேசாமல் கறியை கடையில் வாங்கிட்டு வந்து இதிலே போட்டு சுட்டு சாப்பிட்றலாங்க. ஒரு 50-100 kroner தான் ஆகும் இந்த மாதிரி கட்டையெல்லாம் வாங்குறதுக்கு. மசாலா அதான் கொண்டு வந்துருக்குண்ணே மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள், ஆச்சி குழம்பு மிளகாய்த்தூள் இருக்குது. இவர் அப்படியே கேட்டார், நீங்கள் சமைக்க போகிறீங்களா? இல்லை. அப்போ நீங்களே சமைக்க மாட்டீங்கன்னா நான் என்னங்க பண்ணுறது அப்படின்னு. எதுக்கும் கொண்டு வரேன், ஏதாச்சும் கறி கிடைச்சதுன்னா போட்டு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். இன்றைக்கி இதுக்கு மேலே இங்கே அந்த மான் பூட்டின வண்டியெல்லாம் ஓட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா நேரம் ஆகிடுச்சு அப்படின்ட்டாங்க. நம்மளாலேயும் இரவு இங்கே தங்க முடியாது. ஏன்னா இரவே நம்ம வந்து நார்வேயில் இருக்க நார்விக்கு போகணும். இங்கே பாருங்களேன், இந்த மரத்தில் அந்த காஞ்சி போன குச்சி மேலே அப்படியே இந்த பனி உறைஞ்சி இருக்கிறது, அப்படியே பூ மாதிரி உறைஞ்சிருக்கு. பூ பூத்திருக்க மாதிரி இருக்குது, வெள்ளை பூ செடியில் பூத்த மாதிரியே இருக்குது பாருங்களேன். அவ்வளோதாங்க, இங்கேருந்து வண்டி எடுத்தாச்சு. இப்போ இந்த பனிக்கட்டி விடுதியிலேருந்து தாண்டி அப்புறம் இந்த சமி மக்கள் கூடாரத்தை தாண்டி அப்படியே நம்ம வந்து கிருணாவுக்கு வந்துட்டோம். கிருணா பார்த்திங்கன்னா இங்கே என்ன சிறப்பு அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் நாளில் இந்த கிருணாவை மொத்தமாக வந்து ஊரையே நகர்த்த போகிறாங்க. எது ஊரை நகர்த்துறாங்களா? ஆமாங்க, உண்மையாகவே இந்த ஊரையே 3 கிலோமீட்டர் அப்படியே நகர்த்துறாங்க. ஏன்னா கீழே வந்து ஏதோ முக்கியமான ஒரு தாது பொருள் கண்டுபிடிச்சிருக்காங்களாம். அதனால் வந்து இந்த ஊரை வந்து அப்படியே நகர்த்துறாங்க. வீடுகளை ஒவ்வொரு வீடாக நகர்த்துறாங்க, இந்த தேவாலயங்களை அப்படியே நகர்த்துறாங்க, முக்கியமான அலுவலக கட்டடங்களை நகர்த்துறாங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு தேவாலயம் வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட தேவாலயம் மட்டும் 6 லட்சம் கிலோ. அதை எப்படி நகர்த்த போகிறாங்கன்னு தான் ஊரே அவலாக பார்த்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா அதை வந்து 2025 தான் நகர்த்த போகிறாங்க. 25 ஆரம்பித்து 2035 இந்த மொத்த ஊரையும் 3 கிலோமீட்டருக்கு நகர்த்த போகிறாங்க. முதல்ல எனக்குமே நம்புறதுக்கு கஷ்டமாக தான் இருந்தது. அப்புறம் மக்கள்லாம் எப்படி ஒத்துக்கிட்டாங்க அப்படின்லாம் பார்த்தேன். தேடி பார்த்தா இந்த கிருணாங்கிற ஊரே எப்படி பெருசாக உருவாயிருக்கு அப்படின்னா, 125 வருஷத்துக்கு முன்னாடி இரும்பு தாது இங்கே இருக்குது அப்படின்னு அதை தோன்றதுக்காக ஒரு நிறுவனம் ஆரம்பிச்சிருக்கு. அதில் வேலை செய்ய வந்தவங்க தான் பெரும்பாலும் இந்த ஊரில் இருந்திருக்காங்க. அதனால் இப்போ புதுசாக எதையா கண்டுபிடிச்ச உடனே சரி தோண்டட்டும் அப்படின்னு விட்டுட்டாங்க. இப்போ ஊரையே நகர்த்திக்கிட்டு இருக்காங்க, வீடு வீடாக நகர்த்திக்கிட்டு இருக்காங்க. நம்ம அப்படியே பேசிக்கிட்டு பார்த்திங்கன்னா நார்வே கிட்ட வந்துட்டோம். ஸ்வீடனோட எல்லை இதோட முடியுது. இந்த எல்லைக்கு அந்த பக்கம் பார்த்திங்கன்னா நார்வே நமக்கு தொடங்குது. ஆனால் இந்த மாதிரி எல்லை பாதுகாப்பெல்லாம் இங்கே பெருசாக ஒன்றும் கிடையாது. ஸ்வீடனுக்கு நார்வேக்கும் நடுவில் எதுவுமே கிடையாது. சும்மா ஒரு தடுப்பு மட்டும் வச்சுருப்பாங்க. சில சமயம் யாருன்னா நிறுத்தி கேட்பாங்க, என்ன கொண்டு போகிறீங்க, யாரும் ஆட்களை கொண்டு போகிறீங்களா அந்த மாதிரி கேட்பாங்க. பெரும்பாலும் அந்த மாதிரிலாம் யாரும் சோதிச்சதில்லை. நான் போன வரைக்கும் யாருமே என்ன நிப்பாட்டினதுலாம் கிடையாது. எத்தனை முறை வந்தாலும் அப்படியே தான் போய்கிட்டு இருக்கேன். ஆனால் இங்கே பாருங்கள், நல்லா கும் இருட்டாக இருக்குது. விஷயம் என்னென்னா, இதுக்கப்புறம் மலை கீழே இறங்குது. நமக்கு வந்து ரொம்ப தூரம் போகணும். இன்னும் நமக்கு இந்த ஆரஞ்சு நிறத்தில் குச்சி நிறுத்தி வச்சுருக்காங்க பாருங்கள், இளஞ்சிவப்பு நிறத்தில். இதை அப்படியே பார்த்துக்கிட்டு இதுக்கு நடுவில் ஓட்டிக்கிட்டு போக வேண்டியதான். மற்றபடி சாலை எங்கே இருக்குன்னுலாம் தேடினோம்னா கிடைக்காது. இந்த வடிவேல் கிணத்த காணுங்கய்யான்னு தேடின மாதிரி தான். ஐயா இங்கே சாலையை காணும் ஐயா அப்படின்னு நம்ம தேடிக்கிட்டு போகணும். நார்வே உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஸ்வீடனே எவ்வளோ தேவலாம்பல் இருக்குது. அடி இங்கே பாருங்கள் பனி எப்படி பெய்யுதுன்னு. சும்மா மூஞ்சி முகரையெல்லாம் அப்பி விட்டுரும். வெளியே இறங்கினோம்னா அவ்வளோதான், சோலி முடிஞ்சுது. ஏதோ வண்டிக்குள்ளே இருக்கிறதுனால தப்பிச்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு வழியாக வந்தாச்சுரா சாமி. நமக்கு சேறு சிக்கிற மாதிரியே இந்த பனியெல்லாம் போய் சக்கரத்தில் சிக்கிக்கிட்டு இருக்குது. அதுதான் உறைஞ்சி சத்தம் வருது. அந்த சக்கரத்துக்கும் அந்த மேலே இருக்கிற அதோட மூடிக்கும் நடுவில் முழுக்க மாட்டிக்கிட்டு இருக்கு. இப்படிலாம் இருந்தால் எப்படி வண்டி ஓட்டுறது? 3வது நாள் இரவு இங்கே தான் தங்க போகிறோம். நல்லா 2 படுக்கை அறையோடு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சூடு பண்ணிக்கிறதுக்கு 2 கொடுத்துருக்காங்க. 2 பெட்டி, சூடு பண்ணுற பெட்டி. சமையல் அறையில் சமைக்கிறதுக்கு கொஞ்சம் பாத்திரம் தட்டு எல்லாமே இவங்களே நல்லா வச்சுருந்தாங்க. கொஞ்சம் உப்பு சர்க்கரை எல்லாம் கூட வச்சுருந்தாங்க. எண்ணெய் உப்பு சர்க்கரைன்னு பொதுவாக நிறைய பேர் அந்த மாதிரி வச்சுருக்க மாட்டாங்க. உட்கார்றதுக்கான அறை, உட்காந்து பேசுகிறதுக்கு. இது 2வது படுக்கை அறை. இங்கேயும் நல்ல பெரிய படுக்கை இருந்துச்சு. நல்லா சூடாக இருந்தது. ஏன்னா வீடு இங்கே முக்கியமே சூடு தான். பார்த்திங்கன்னா வெளியே பார்த்திங்கன்னா தெரியும் ஏன் சூடு ரொம்ப முக்கியம்னு. முழுக்க பனி தான். பனியில் மிதக்கும்போது சூடாக இருக்கிற வீடு தான் ரொம்ப முக்கியம். அது மாதிரி குளியலறை கழிப்பறையுமே ரொம்ப நல்லா சுத்தமாக எல்லாமே இருந்தது. நல்ல ஒரு வீடு தான். 6000 ரூபாய்க்கு இது ஒரு நல்ல வீடு. அப்படியே தண்ணியை கொதிக்க வைக்க வேண்டியதான். இந்த பொங்கு சோறை கொட்டி
கிண்ட வேண்டு தான். இதுக்குள்ளே வந்து அரிசியும் கொஞ்சம் பாலாடை கட்டியும் இருக்குது. இத்தாலியர்களுடைய ரிசார்ட்டோ அப்படிங்கிற அந்த உணவை தான் இந்த லட்சணத்தில் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதை அப்படியே கொஞ்சம் குழைய வைப்பாங்க அவங்க, நான் பசை மாதிரி கிண்டிகிட்டு இருக்கேன். நம்ம ஊரில் சோறட்டி விட்டுவாங்களே பசை வச்சு, அந்த மாதிரி இருக்குது. ஒரு அரை மணி நேரம் போராடி ரிசார்ட்டோங்கிற இந்த உணவு தயார். அதுக்கு மேலே லேசாக கொஞ்சம் வறுத்த வெங்காயத்தை அப்படியே போட்டு தூவி சாப்பிட்ற வேண்டியது தான். காலையில் எழுந்து அப்படியே நம்ம அப்படியே ஒரு சுற்றி பார்த்தோம்னா, இந்த நார்விக்கில் சுற்றி பார்க்குறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த நார்விக்குங்கிற ஊர்லேருந்து நம்ம அப்படியே பார்க்கலாம் அந்த கடற்கரை. ஏன்னா இது வந்து ஒரு துறைமுக நகரம், வடக்க இருக்குது. இது காலங்காத்தாலெல்லாம் இல்லைங்க, மணி 11 ஆகுது. இப்போ தான் லேசாக பொழுது விடிஞ்ச மாதிரி இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி துருவ பகுதியில் குளிர்காலத்தில் சூரியனை பார்க்க முடியாது, சூரியன் உதிக்காது. ஒரு 3 மாதம் இப்படி தான் இருக்கும். அப்படியே கிடைக்கிற வெளிச்சத்தை வச்சு வண்டியை ஓட்ட வேண்டியது தான். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம்.